ஹை டெஃபினேஷன் ஆடியோ கோடக் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல நம்ம எப்பயுமே லோ லேட்டன்சி பற்றி பேசியிருப்போம். ஏன்னா லேட்டன்சி எப்பயுமே இந்த மாதிரியான ஒய்டர் பேண்ட் வித்தில் பிரச்சனையாக இருந்தது. ஆனால் இந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் எல்ஹெச்டிசி வந்ததுன்னு சொல்லலாம். லோ லேட்டன்சி ஹை டெஃபினேஷன் ஆடியோ கோடக் அப்படிங்கிறது தான் எல்ஹெச்டிசி. அண்ட் இது வந்து சேவிடெக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கிட்ட இருக்குன்னு வைங்களேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு அடாப்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்க்கும்போது ஹுவாவே, ஓப்போ, ஷாமி இந்த மாதிரியான பிராண்ட்ஸ் கிட்ட இருந்தது. அண்ட் இப்பயும் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம்னு வச்சுக்கோங்க. இந்த எல்ஹெச்டிசி வந்து சாம்சங்லேயோ இல்லாட்டி பிக்சல்லையோ இல்லை அப்படின்றனால என்ன ஆயிடுதுன்னா ஹைஃபை ஹைரஸ் ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து வாங்கும்போது அதில் எல்ஹெச்டிசி இருந்தாலும் பிக்சல்லையும் சாம்சங்லையும் ஏஏசி தான் ஒர்க் ஆகும். பட் இனிமேல் அந்த பிரச்சனை இருக்க போகிறது இல்லை. ஏன்னா சிஸ் 2025 கூட சேவிடெக் இவங்க வந்து என்ன ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஆண்ட்ராய்ட் 17 சிஸ்டம் வைடு இனிமேல் எல்ஹெச்டிசி இன்டெகிரேட்டடாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்ஹெச்டிசி கம்பேட்டபிள் ஒயர்லெஸ் ப்ராடக்ட்ஸ் நம்ம ஏதாவது யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அது இனிமேல் சாம்சங் அண்ட் பிக்சல் டிவைஸ்லேயே அப்போ ஒர்க் ஆகணும். எப்போ பிக்சல் அண்ட் சாம்சங்கில் ஆண்ட்ராய்ட் 17 ரன் ஆகும்போது. ஸோ ஆல்ரெடி நான் இப்போ பிக்சலில் வந்து ஆண்ட்ராய்ட் 17 பீட்டா ரன் பண்ணிட்டு இருக்கேன். பட் இதுக்கப்புறம் வந்து அது எந்த அளவுக்கு இன்டெகிரேட் ஆகுது இல்லாட்டி இப்போ ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதுலாம் இனிமேல் டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும். பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஆக மொத்தம் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு இனிமேல் அது அக்ராஸ் பிராண்ட்ஸ் ஒர்க் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி பிரகாசமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, எல்ஹெச்டிசி கம்பேட்டபிலிட்டியை அவங்க லேப்டாப்ஸ் அதாவது விண்டோஸ் லேப்டாப்ஸ்க்கும் கொடுக்க போகிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? விண்டோஸ் லேப்டாப்ஸ் மட்டும் இல்லை, பிசி விண்டோஸ் 11 அதில் இருக்கும். ஸோ அப்போ இனிமேல் நீங்கள் விண்டோஸ் லேப்டாப்போ பிசியோ வச்சுருக்கீங்க, அதில் வந்து ப்ளூடூத் நேட்டிவாகவே ஒரு 5 or 6 அந்த மாதிரி இப்போ இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் விண்டோஸ் 11 கூடவே சேர்ந்து எல்ஹெச்டிசி இனிமேல் இன்டெகிரேட் ஆகிடும். This year, Android 17 will put LHDC codec as a standard in Android 17, so which means all the Android phones in the market will be able to support LHDC codec, not only from Xiaomi, Oppo, Vivo, but also as Samsung, well, all the Android phone you know. Another thing is that we also support with the Windows platform as well. ஸோ ஆக மொத்தம் இந்த இடத்துல நமக்கு என்ன தெளிவாக தெரியுதுன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸில் இருக்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு இது வந்து ஓப்பன் சோர்ஸ் மாதிரி இன்டெகிரேட் ஆகிடுதுன்னு வச்சுப்போம். ஆனால் எல்ஹெச்டிசியை ஒரு ஆடியோ பிராண்ட் யூஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கான அந்த ரைட்ஸ் அண்ட் அந்த சொல்லுவோமே லைசன்ஸ் அதை வாங்கியே ஆகணும். இவங்க அப்போது எல்ஹெச்டிசி சேவிடெக் கிட்ட பே பண்ணிட்டு தான் அவங்க வந்து அவங்களோட ஆடியோ ப்ராடக்ட்ஸில் அதை யூஸ் பண்ண முடியும். பட் அதை எண்ட் யூசரான நம்ம எதன் மூலமாக பயன்படுத்துவோம் அப்படின்னா எதர் ஃபோன் ஆர் லேப்டாப் அதை வச்சு தானே யூஸ் பண்ண போகிறோம். அங்கே நமக்கு இனிமேல் பிரச்சனை இருக்க போகிறது இல்லை.